Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Transient response of RL circuit excited by DC source. அடுத்து நீங்கள் இது கேட்கலாம், இது என்ன சப்ஜெக்ட், எந்த யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சர்க்கியூட் தியரியோட 3rd யூனிட்டுக்கான டாபிக். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ ஆர்எல் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் அது ரெண்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஆறு ரெசிஸ்டரு, எல்லுங்கிறது இண்டக்டர். இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு சீரிஸாக எஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்விட்ச். ஸோ த்ரூ இந்த ஸ்விட்ச் மூலிமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசி சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி இன்ட்டு யூ ஆஃப் டி. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதில் நம்ம எடுத்திருக்கிற இன்புட் வந்து ஸ்டெப் இன்புட். ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ நாட்டுங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் இண்டக்டர் அட் தி இன்ஸ்டன்ட் ஆஃப் க்ளோசிங் த ஸ்விட்ச். ஸோ அந்த க்ளோஸ் பண்ணுறப்ப வர அந்த கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐ நாட். தட் இஸ் அ இனிஷியல் கரண்ட். ஓகே, சரி. அதனால தான் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு ஐ நாட்னு எழுதியிருக்கோம். ஓகே, தட் இஸ் ஐ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு ஐ நாட்னு எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட் என்னவா ஆக்ட் ஆகும், க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இது வழியாக ஃப்ளோ ஆகிற அந்த கரண்ட்டை ஐ ஆஃப் டின்னு எடுத்துட்டு இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் நான் லூப் டைரக்ஷன் என்ன எடுத்திருக்கேன், கிளாக் வைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் டிசி சோர்ஸ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ரைஸ் இன் பொட்டென்ஷியல். அப்போ வி இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ், ஏன்னா இங்கே வந்து கரண்ட் என்ட்ரி ஆகுது, இங்கே லீவிங், அப்போ மைனஸ் ஆர் இன்ட்டு ஐ ஆஃப் டி. தென் நெக்ஸ்ட் சிமிலர்லி இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், ஃபால் இன் பொட்டென்ஷியல். அதனால மைனஸ் எல் இன்ட்டு டிஐ ஆஃப் டி டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள், வி இன்ட்டு யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஐ ஆஃப் டி ப்ளஸ் எல் இன்ட்டு டிஐ ஆஃப் டி டிவைட் பை டிடி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெண்டு சைடும் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நிறைய ஃபார்முலாஸாக பைகாட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு சில ரிப்பீட்டடான ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ யூ ஆஃப் டிக்கு நீங்கள் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா 1/sன்னு வரும். ஸோ அப்போ விங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போ வி டிவைட் பை எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஐ ஆஃப் டிக்கு லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா ஐ ஆஃப் எஸ். ஓகே, ப்ளஸ் எஸ் இன்ட்டு இந்த டி ஐ ஆஃப் டி டிவைட் பை டிடிக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ் மைனஸ் ஐ ஆஃப் 0. ஓகே, அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எல்லை வந்து உள்ள இன்டர்னலாக நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எல் எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ் மைனஸ் எல் இன்ட்டு ஐ ஆஃப் 0. நமக்கு நல்லா தெரியும் ஐ ஆஃப் 0ங்கிறது வந்து என்னது ஐ நாட். அந்த ஐ நாட்டோட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேயும் வந்து ஐ ஆஃப் எஸ் காமனாக இருக்குது. இந்த ஐ ஆஃப் எஸ்ஸை நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், ஆர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு எல்லுன்னு இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஐ ஆஃப் 0வோட வேல்யூ ஐ நாட். ஸோ இந்த டேர்மை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா வி பை எஸ் ப்ளஸ் எல் இன்ட்டு ஐ நாட்டுன்னு வரும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐ ஆஃப் எஸ்ஸோட கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் இருந்து ஐ ஆஃப் எஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வி பை எஸ் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எல் இன்ட்டு ஐ நாட் டிவைட் பை ஆர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு எல். ஓகே, அடுத்து நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஃபார்முக்கு தான் கொண்டு வருவோம். ஓகே, ஸோ அதனால் நான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை எஸ் இன்ட்டு எனக்கு என்ன ஃபார்மில் வேணும், எஸ் ப்ளஸ் சம்திங் அந்த ஃபார்மேட்டில் தான் வேணும். ஸோ அதனால் நான் எல்லை வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ஆர் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் டேர்ம்லேயும் எல் இன்ட்டு ஐ நாட் டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டரில் எல்லை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ஆர் பை எல் ப்ளஸ் எஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லும் இங்கே இருக்கிற எல்லும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த எல்லை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறோம். ஸோ அதனால் வி பை எல் டிவைட் பை எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஆர் பை எல் ப்ளஸ் எல்எல் கேன்சல் ஆகிறதுனால ஐ நாட் டிவைட் பை எஸ் ப்ளஸ் ஆர் பை எல்னு இருக்குது.
இப்போது நான் இதுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அடுத்து இம்மிடியேட்டாக இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் டினாமினேட்டரில் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஆர் பை எல்லுன்னு இருக்குது. இப்போ இந்த ஃபார்மில் இருக்கிறப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்ம் மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன எடுத்திருக்கேன் பாருங்கள், வி பை எல் டிவைட் பை எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஆர் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை எஸ் ப்ளஸ் பி டிவைட் பை எஸ் ப்ளஸ் ஆர் பை எல். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வி பை எல் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஆர் பை எல் ப்ளஸ் பி இன்ட்டு எஸ். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ அண்ட் பியோட வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு வேல்யூ எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் பை எல்லுன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஸோ இதிலிருந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஏவோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், எஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப ஏவோட வேல்யூ வி பை ஆர். அதே மாதிரி எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் பை எல்லுங்கிறப்ப பியோட வேல்யூ மைனஸ் வி பை ஆர். இப்போ எனக்கு ஏவோட வேல்யூவும் தெரியும், பியோட வேல்யூ தெரியும். ஸோ இந்த வேல்யூ கொண்டு வந்து நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள், ஏவோட வேல்யூ வி பை ஆர் டிவைட் பை எஸ், பியோட வேல்யூ மைனஸ் வி பை ஆர் டிவைட் பை எஸ் ப்ளஸ் ஆர் பை எல். ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த டேர்ம் இருக்குது. ஸோ அந்த டேர்மை நீங்கள் அதை அப்படியே தான் எழுதணும், ஐ நாட் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஆர் பை எல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். அப்போ இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா ஐ ஆஃப் எஸ் பிகம்ஸ் ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு, இங்கே வி பை ஆருங்கிறது கான்ஸ்டன்ட், 1 பை எஸ்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், 1ன்னு ஆயிரும், அவ்வளோதான். ஸோ வி பை ஆர் மைனஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வருது, மைனஸ் வி பை ஆர் இன்ட்டு, ஆக்சுவலாக இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு நீங்கள் இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா இ பவர் மைனஸ் ஏடி. இப்போ ஏங்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஆர் பை எல்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு டி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஐ நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை எடுத்து போட்டுட்டீங்க, 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ ஃபார்மில் இருக்கிறதுனால இ பவர் மைனஸ் ஏடி, ஏங்கிற இடத்துல ஆர் பை எல், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேயும் எனக்கு வி பை ஆர் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 மைனஸ் இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு டி ப்ளஸ் ஐ நாட் இன்ட்டு இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு டி. ஸோ இதுதான் நம்மளோட ஐ ஆஃப் டியோட வேல்யூ. ஓகே, ஸோ ஐ ஆஃப் டிங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சர்க்கியூட்டுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா விஎல் ஆஃப் டி. விஎல் ஆஃப் டிங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டர். இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டர் என்ன ஃபார்முலா, எல் இன்ட்டு டிஐ ஆஃப் டி டிவைட் பை டிடி. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், எல் இன்ட்டு டி டிவைடட் பை டிடி, ஐ ஆஃப் டி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணட்டும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். ஓகே, ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைனலாக நமக்கு வந்து விஎல் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் ஐ நாட் இன்ட்டு ஆர் இன்ட்டு இ டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு டி. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஐ ஆஃப் டியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட் டி. ஸோ அதை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் அக்ராஸாக இண்டக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, வோல்டேஜ் அக்ராஸாக இண்டக்டர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட ரெஸ்பான்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா வித் இனிஷியல் கரண்ட் வித்தவுட் இனிஷியல் கரண்ட், தட் இஸ் கரண்ட்டோட வேல்யூ 0, இனிஷியல் கரண்ட்டு 0வாக இருக்கிறப்போ இதோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 2 கேஸ் எடுத்துக்கேன் வித் இனிஷியல் கரண்ட். ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம ஐ ஆஃப் டி டெரைவ் பண்ணிட்டோம், அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து டீங்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இ பவர் மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு 0 இன்ட்டு எனத்திங் என்ன ஆகும், 0 ஆகும். அப்போ இ பவர் 0 என்னது 1. ஸோ 1 மைனஸ் 1 எனக்கு என்ன ஆகும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ எனக்கு என்ன வேல்யூ மட்டும் வரும், ஐ நாட்டோட வேல்யூ மட்டும்தான் வரும். அதே மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இ பவர் மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு இன்ஃபினிட்டி என்ன வரும், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இ பவர் இன்ஃபினிட்டி என்னது 0.
ஓகே. ஸோ அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ நமக்கு வந்து I of infinity-யோட வேல்யூ என்ன V/Rன்னு வரும். இது வந்து வித் இனிஷியல் கரண்ட். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 0 இனிஷியல் கரண்ட்டுக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 0 இனிஷியல் கரண்ட் அப்படின்னா இந்த I0-ஓட வேல்யூ என்ன ஆயிருது 0. அப்போ இந்த டேர்மே வராது. அப்போ நமக்கு ஒன்லி இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டீங்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். t is equal to infinity-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I of infinity is equal to V/Rன்னு வரும். ஸோ இது நம்ம கரண்ட் ஈக்குவேஷன் எடுத்து இந்த ரெஸ்பான்ஸ் என்னென்ன வருதுன்றதை கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜோட ஈக்குவேஷன் எடுத்து இங்கேயும் t is equal to 0, t is equal to infinity-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், வோல்டேஜோட ஈக்குவேஷன் எடுத்துட்டு t is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி VL of 0-ஓட வேல்யூ என்ன வருது, அதே மாதிரி VL of infinity-யோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்துட்டு இது வந்து வித் இனிஷியல் கரண்ட், இது வந்து 0 இனிஷியல் கரண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரண்ட் டிரான்ஷியன்ட் வந்து வித் இனிஷியல் கரண்ட் வித்தவுட் இனிஷியல் கரண்ட், அதே மாதிரி வோல்டேஜ் டிரான்ஷியன்ட்டில் வித் இனிஷியல் கரண்ட் வித்தவுட் இனிஷியல் கரண்ட் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் அ இண்டக்டர் அட் t is equal to 0ங்கிறப்ப நமக்கு என்ன வேல்யூ வருது V minus I0 into R. ஸோ அதுதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ மேபி 3 வோல்ட்டு 2 வோல்ட்டு 1 வோல்ட் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த வேல்யூக்கு நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கரண்ட்டும் வோல்டேஜும் நீங்கள் கிராஃப் போடணும். ஓகே, அடுத்து இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியணும் டிரான்சியன்ட் சர்க்கியூட்டில் அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டைம் கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டவுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்எல் சர்க்கியூட்டில் டவோட வேல்யூ என்ன அப்படின்னா L/R. ஓகே, ஸோ அப்போ t is equal to tau is equal to L/R. இப்போ கரண்ட்டோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 0 இனிஷியல் கரண்ட்டோட ஈக்குவேஷன் I of t, tங்கிற இடத்துல டவுன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். V/R into 1 minus e to the power of minus R/L into t, tங்கிறத நம்ம டவுன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ டவோட வேல்யூ L/R. அப்போ என்ன ஆகும், நமக்கு ஆரும் கேன்சல் ஆயிரும் எல்லும் கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ ஃபைனலாக V/R into 1 minus e to the power of minus 1. ஸோ e to the power of minus 1 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், I of tau is equal to 0.632 into V/R. ஸோ இதே மாதிரி நீங்கள் வோல்டேஜ் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா VL of tau is equal to 0.367 into V. அப்போ இந்த டைம் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம ரெண்டு விதமாகவும் டிஃபைன் பண்ணலாம். டைம் டேக்கன் ஃபார் த கரண்ட் டு ரைஸ் டு 0.632 times its ஃபைனல் வேல்யூ V/R இஸ் நோன் அஸ் டைம் கான்ஸ்டன்ட். நீங்கள் டைம் கான்ஸ்டன்ட் ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு டெஃபினேஷனில் எந்த டெஃபினேஷன் வேணாலும் எழுதலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வேறு எந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டைம் டேக்கன் ஃபார் த வோல்டேஜ் அக்ராஸ் அ இண்டக்டர் டு ரெடியூஸ் டு 367 times தி மேக்ஸிமம் வேல்யூ V. ஸோ இது வந்து அனதர் டெஃபினேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எந்த டெஃபினேஷன் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆர்எல் டிரான்சியன்ட் சர்க்கியூட். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் எப்படி ப்ராப்ளம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.